a more excellent sacrifice. என்று தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு excellent sacrifice. தமிழ்ல படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். என்ன செலுத்தினான்? மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு மேன்மையான பலியை செலுத்தினான். நாம் என்ன பலியை செலுத்த வந்திருக்கின்றோம்? அவன் யார்? அங்கு பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினோடு உடைய பலியை காட்டிலும் மேன்மையால, ஆபேல் என்கிற ஒரு மனுஷன் ஒரு பலியை செலுத்துறான். அந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருந்துச்சா? மேன்மையான பலி. தமிழ்ல, ஆங்கிலத்துல மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ். நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து டீச்சர் என்ன சொல்றாங்க? மார்க்ஸ் கார்டில் எக்ஸலண்ட்னு போடுவாங்க. குட், வெரி குட், எக்ஸலண்ட். அந்த எக்ஸலண்ட்ல கூட இங்க பார்க்கும்பொழுது மோர் எக்ஸலண்ட், அதிகமான மேன்மையாய், அதிகமான மேன்மையான ஒரு பலியை செலுத்துறான். யாருங்க? ஆபேல். அந்த ஹிஸ்டரி நமக்கு இப்ப வேண்டாம். அவன் செலுத்தின பலி எப்படிப்பட்ட பலியா இருந்தது? சொல்லணும். மேன்மையான பலியா இருந்தது. மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ். செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவளவில் உம்மை நன்றோடு ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். இவ்வளவு நேரமா உம்முடைய சமூகத்தில் உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதித்தோம். உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் அன்பையும் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது கூட தேவ ஆவியானவர் நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு நான் முன்னாலேயே சொன்னேன். என்ன? மேன்மையான பலி. சோ நாம என்ன பலியை ஆண்டவருக்கு செலுத்த வந்திருக்கிறோம்? பலி செலுத்துகிற காலமா இது? பலி செலுத்துகிற காலமா? இல்ல. பலி என்ற காலங்களெல்லாம் எப்போ? பழைய ஏற்பாட்டில். இது புதிய ஏற்பாடு. இங்க என்ன ஆனது? பலியாக ஆண்டவராகிய இயேசு மாறினார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன அவருடைய சிஷ்யர்களை அழைத்து கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். இதை என்னை நினைவு கொள்ளும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கொள்ளும்படி இப்படி செய்யுங்கள். ஆண்டவர் மறுபடியும் வரவரைக்குமாக அவருடைய மரணத்தை தெரிவிக்குவதற்காக இன்றைக்கு கர்த்தருடைய திருவிருந்து இங்கு ஆயத்தமாக இருக்கிறது. அவர் பலியானார். ஆண்டவராகிய இயேசு நமக்காய் பலியானார். ஆனால் நாமும் அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் உண்டு. we have to offer. அன்று ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக, ரத்தம் சிந்துதலுக்கு முன்பாக, மரிப்பதற்கு முன்பாக, உயிர்த்தெழுவதற்கு முன்பாக பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு பலியை செலுத்துகிறான். அவனுடைய பெயர் ஆபேல். அவனுடைய பலி எப்படியா இருந்தது? மேன்மையாயிருந்தது. மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? நாம் என்ன பலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம்? பலி என்றால் காணிக்கை. என்ன காணிக்கை நாம் தேவனுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம்? சரி, அவன் மகிமையான ஒரு பலியை செலுத்தினான். மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ். நாம் இன்றைக்கு என்ன பலியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வசனங்களிலே படிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Proverbs 15th chapter 8th verse. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Proverbs 15th chapter
8th verse. Yes. Abomination to the Lord. Yes. Amen. 15:8 நீதிமொழிகள். துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது. இவன் ஒரு பலியை செலுத்துறான். இவன் ஒரு மனுஷன். அவன் ஆபேல், அவன் செலுத்தின பலி மேன்மையான பலி. இங்க ஒரு மனுஷன் இருக்கான். அவனுடைய பெயர் என்ன? துன்மார்க்கன். துன்மார்க்கன் செலுத்துகிற பலி எப்படிப்பட்டதான்? கர்த்தருக்கு அருவருப்பான பலி. 2 பலியை பார்க்கிறோம் இப்போ. முதல் பலி மேன்மையான பலி, இரண்டாவது பலி அருவருப்பான பலி. முதல் பலி மேன்மையான பலி, இரண்டாவது பலி அருவருப்பான பலி. முதல் பலியை செலுத்தினவன் ஆபேல், இரண்டாவது பலியை செலுத்துகிறவன் துன்மார்க்கன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? 15:8. The sacrifice of the wicked man. இரண்டாவது ஒரு மனுஷன் செலுத்துறான் பலியை. அவன் யார்? அவன் wicked man. அவனுடைய பலி எப்படி இருக்கிறது? Yes, concentrate here. Okay. இரண்டாவது மனுஷன் wicked man, அவன் செலுத்துகிற பலி abomination, sinful. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா சொல்கிறது. இப்போ நாம ஒரு டிசிஷனுக்கு வரணும் பிரதர் சிஸ்டர். நம்ம செலுத்துகிற பலி மேன்மையான பலியா இருக்கா இல்ல? 8ஆம் வசனம், துன்மார்க்கன் செலுத்துகிற பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பான பலியை செலுத்த வந்திருக்கிறோமா? இந்த 2 பலி தான் நம்ம செலுத்த முடியும். ஒன்னு மேன்மையான பலி, ஆண்டவர் பிரியப்படுகிற பலி. இரண்டாவது துன்மார்க்கன் செலுத்துகிற அருவருப்பான பலி. நாம பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். Every Sunday we are coming here to worship the Lord. ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, அவருக்கு மகிமை செலுத்த, பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். நம்ம வரும்பொழுது இப்போ பலியோடு தான் வந்திருக்கிறோம். உங்களோட பலி கொண்டு வந்திருக்கிறீங்க. புரியுதா? எஸ், உங்க கூட பலி இருக்கு. ஆனா ஆட்டு பலியோ, ஆட்டு கடாவோ அல்ல, கன்றோ அல்ல, கடாவோ அல்ல, வெள்ளை கடாவும் இல்லை. ஆனாலும் ஒரு பலியை கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க எப்பெல்லாம் ஆராதனைக்கு வரீங்களோ பலி கொண்டு வரீங்க. உங்களுக்கே தெரியாது. இப்பதான் படிக்க போறோம் வசனங்கள் இல்லை. நான் எப்பெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணும்ட்டு திருச்சபைக்கு வரணும், அப்பெல்லாம் நான் என்ன கொண்டு வரேன்? பலியை கொண்டு வரேன். அந்த பலி எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்றது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ன வரைக்கும் நம்ம திருச்சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்னு வரும்பொழுது பலி கொண்டு வந்தோம். அந்த பலி மேன்மை உள்ள பலியை நான் கொண்டு வந்தேனா, அருவருப்பான பலியை கொண்டு வந்தேனா? பலியே கொண்டு வரலையே பாஸ்டர். இப்ப நீங்க தான் படிக்க போறீங்க. என்ன பலி நீங்க உள்ள வரும்போது கொண்டு வரீங்க ஒவ்வொரு முறையும். ஆனா பலியை கொண்டு வராம யாரும் திருச்சபைக்குள்ள வரதில்லை. எப்படிப்பட்ட பலி நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்ற இன்றைக்கு நாம தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. தேவனுடைய வார்த்தை இப்பொழுது சொல்ல போகிறது. நாம் கொண்டு வந்த பலி மேன்மையான பலியா இல்லை அருவருப்பான பலியா? அருவருப்பான பலியை செலுத்துகிற மனுஷர்களாய் நாம் இருப்போமானால் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை ஆராதிக்கிறதான இந்த இடத்துல, உங்க மகிமை இறங்கி வருகிற இடத்துல, நீங்கள் உலாவுகிற இந்த இடத்துல, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல நான் என்ன பலியை கொண்டு வந்தேன்? அருவருப்பான பலியை கொண்டு வந்தேன். இனிமேல் உம்முடைய சமூகத்திற்கு நான் வரும்பொழுது அருவருப்பான பலியை நான் கொண்டு வராதபடிக்கு மேன்மையான பலியை கொண்டு வர, மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைசஸ் நான் கொண்டு வர எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நாம காத்திருக்கும் பொழுது இன்றைக்கு தேவன் நமக்கு மகிமை உள்ள பலியை கொண்டு வரும்படிக்கு கற்றுக் கொடுக்க இருக்கின்றார். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Psalms 4th chapter 5th verse. Yes. Amen. Offer the sacrifice of righteousness. இன்னொரு பலியை பார்க்கிறோம். அந்த என்ன பலி? அது நீதியின் பலிகளை செலுத்தணும். மேன்மையான பலி, மகிமையான பலி என்னக்கா அது நீதி உள்ள பலியா இருக்கணும்.
எப்போ நம்ம செலுத்துகிற பலி நீதி உள்ள பலியா இருக்கோ அது மேன்மை உள்ள பலியா மாறும், மகிமை உள்ள பலியா மாறும். அப்போ நாம செலுத்துகிற பலி இப்போ என்னவா இருக்கணும்? நீதி உள்ள பலியை செலுத்துகிறவளா இருக்க வேண்டும், மகிமை உள்ள பலியை செலுத்துகிறவளா இருக்க வேண்டும், மேன்மையான பலியை செலுத்துவர்களா இருக்க வேண்டும். Our sacrifices should be more excellent sacrifice, righteous. இரண்டாவது பார்க்கும்போது righteous sacrifice. ஆனா wicked இருக்கானே, துன்மார்க்கம் செலுத்துகிற பலி எப்படியா இருக்கிறது? அருவருப்பான பலியா இருக்கு. பார்க்கவே பிடிக்கல, கேட்கவே பிடிக்கல, உட்காரவே பிடிக்கல. அப்படிப்பட்ட பலியை திருச்சபையிலே, ஆலயத்திலே, ஜப வேளைகளிலே கொண்டு வரக்கூடாது. பலி கொண்டு வர நீங்க, நாம எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ, எங்கெல்லாம் திருச்சபைக்கு ஜனங்க போகிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க என்ன பலியை தான் கொண்டு போகணும்? மேன்மையான பலியை கொண்டு போகணும். அருவருப்பான பலியை கொண்டு போக கூடாது. மேன்மையான பலியை கொண்டு போகணும்னு சொன்னா நீதி உள்ள பலிகளை கொண்டு வர வேண்டும். சரி, இப்போ அடுத்த வசனத்திற்குள்ள கடந்து செல்லலாம். மறுபடியும் எபிரேயருக்கு திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Hebrews 10th chapter 26th verse. எபிரேயர் 10:26ஆம் வசனம் படிக்கலாமா? என்ன பலியை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? If we sin willfully, after that we have received the knowledge of the truth, there no longer remains sacrifice for sin. If we sin willfully after we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sin. தமிழ்ல படிக்க கேட்கலாமா? எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படும் வேறு வேறு பலி இனி இராமல். கேட்டீங்களா சிஸ்டர், பிரதர்? கேட்டீங்களா? மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மெல்லமா படிக்கணும். இப்போ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின், என்னங்க? சத்தியத்தை அறிந்த பின், சத்தியத்தை அறியும் அறிவு பின். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டுமா? என்னத்த சத்தியம் தெரிஞ்சுக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனுடைய குமாரன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்து மறைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய ரத்தம் சிந்தல் நிமித்தமா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இனி நாம் பாவி அல்ல, பரிசுத்தவான்கள். இனி நாம் பாவம் செய்ய கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகம். நீதியாய் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் ஆண்டவரோடு கூட நித்தியத்திலே அவரோடு கூட வாழ்வார்கள். இது சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து நாம் படிக்குமா? இப்போ 26ஆம் வசனம் மறுபடியும். மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இராது. பாத்தீங்களா என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவராக இயேசு தான் தெய்வம், அவர் எனக்கா ரத்தம் சிந்தினா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம் மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், யாருங்க? மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் உன் பலி எப்படியாப்பட்ட பலி? அருவருப்பான பலி. திருடுறது பாவம், பொய் சொல்றது பாவம், ஏமாற்றுறது பாவம், மதிக்காதது பாவம், மரியாதை கொடுக்காதது பாவம். பாவத்தை பத்தி லிஸ்ட் சொல்ல வேண்டியது தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ சத்தியத்தை அறிஞ்ச, சத்திய வேதத்தை கையில் எடுத்துட்டு இருக்கேன், வெள்ளை ஆடைய போட்டுட்டு இருக்கேன்,
திருச்சபைக்கு வர சத்தியம் என்னன்னு தெரியும் எனக்கு. பாவம் செய்தால் நீ கொண்டு வந்த பலி எப்படிப்பட்ட பலி? அருவருப்பான பலி சிஸ்டர். நீங்க கொண்டு வந்த பலி அருவருப்பான பலி பிரதர். நான் பலி கொண்டு வரலன்றீங்களா? கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் பலி கொண்டு வந்தீங்க. பலிபீடம் சபையில் போனோன்னு சொல்லுவாங்க, சேர் போட்டீங்களா, பலிபீடம் தொட்டிங்களா? எது பலிபீடம்? இதுதான் பலிபீடம். இது பலி செலுத்துகிற இடம். இந்த திருவசனத்தை அங்க கொண்டு வந்து வைக்கிற இல்லையா? இந்த திருவசனம் தான் வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு தான் நமக்காக பலியானார். அந்த பலியான இடம் தான் இது பலிபீடம். இந்த பலிபீடத்திலே நீங்கள் கொண்டு வர பலியை வைக்கிறீர்கள். சத்தியத்தை அறிந்து மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறோமே. படிங்க வசனத்தை. 10:26. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படுகிற வெவ்வேறு பலி. ஆமா, இப்ப என்னென்ன பலி செலுத்திட்டு இருக்கிறோம்? பாவம் செஞ்சுட்டு வந்து காணிக்கை கொடுக்கிறோம், பாடுறோம், கை தட்டுறோம், ஆவியில நிறைகிறோம், அந்நிய பாஷை பேசுறோம். இப்ப எல்லாம் நம்ம செலுத்துகிற பலி என்னவாயிடுச்சு? இது அருவருப்பான பலி பிரதர், அருவருப்பான பிரதர் சிஸ்டர். உங்க பலி அருவருப்பா காணப்படுது. ஏன் பலி ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பா காணப்படுது? எப்போ சத்தியத்தையும் அறிந்து மனம் பூர்வமாய் பாவம் செய்றோமே. சத்தியத்தை விலகுவதே பாவம். When you walk away from the truth, that is sin. என்ன பலி கொண்டு வந்திருக்கிறோம்? ஆபேல் எப்படிப்பட்ட பலியை கொடுத்தான்? மேன்மையான பலியை கொடுத்தான். More excellent sacrifice. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பலி எப்பேற்பட்ட பலி? மகிமையான பலியை அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் கொண்டு வந்திருக்கிற பலிகளோ அருவருப்பானது. மனம் திரும்புவோம். தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிற காரியத்தை விடுவோம். மனப்பூர்வமா. வேண்டாம் வெறுப்பா செய்யலையா? நம்ம எப்படி சேருமா? மனம் பூர்வமா. சத்தியத்தை அறிவு நம்ம பெற்றுக்குன்னு மனம் பூர்வமாய் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பலி அருவருப்பானது பிரதர். அந்த பாவமான பலி ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, தேவையில்லை. அந்த பலி வேண்டான்றாரு. அப்ப நம்முடைய பலி எப்படியா இருக்கணும்? மேன்மை உள்ள பலியாய், மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ், பாவமற்ற பலியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து, பாவத்தை பாராத சுத்த கண்ணன்னு பாட்டு வசனம் சொல்லுது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவனா என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்டவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். இன்றைக்கு பலியாகி நமக்கு இங்கே திருவிருந்தாக ஆயத்தப்பட்டு இருக்கிறது. இந்த பலியில பங்கு கொள்ள வந்திருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய பலி மேன்மை உள்ளதா இருக்கிறதா, அருவருப்பானதா இருக்கிறதா? அருவருப்பு எப்போ தெரியுமா? சத்தியத்தை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொண்டு மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறோமே. வேற பலி ஆண்டவருக்கு தேவையில்லை. இந்த இப்படிப்பட்ட பலி ஆண்டவருக்கு தேவையில்லை. சரி, அடுத்தோம் என்ன பலியை நம்ம செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா, நம்முடைய பலி எப்படி இருக்க வேண்டும்? அருவருப்பான பலி ஆண்டவர் விரும்பல. இப்போ மேன்மையான பலி நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. எபேசியன்ஸ் 5th chapter 2nd verse. Walk in love. Yes. As an offering, sacrifice to God. Amen. Sweet smelling aroma.
தமிழ்ல படிக்க கேட்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, வசனம் அழகா சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பலியா ஒப்பு கொடுத்தாரு? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எபேசியர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும். போதுங்க சிஸ்டர், போதுங்க சிஸ்டர். எப்படிப்பட்ட பலி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம இன்னைக்கு பிதாவினுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி மாறுறோம்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் மாறுறோம். சுகந்த வாசனைன்னு சொன்னா, ஆஹா சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா. அந்த வாசனை பார்த்தோன்னே அட நல்லா இருக்கு. எங்கேயோ ஒரு மாம்பழம் வச்சுட்டு போவோம், எங்கேயோ ஒரு பலாப்பழம் இருக்கும், அங்கே பக்கத்தில் போகும்போதே என்ன பாஸ்டர் பழத்தை பற்றி சொல்றீங்க, கறி சொல்ல மாட்டீங்களா? ஒரு கறி குழம்பு அப்படியே வாசனை, அடட எங்கேயோ கறி குழம்பு செய்கிறாங்களே, எங்கேயோ கறி ஃப்ரை பண்ணுறாங்களே, ஓ பக்கத்தில் பிரியாணி இருக்க ஸ்மெல்லு. அப்படிப்பட்ட அந்த ஸ்மெல், அதுதான் அந்த வாசனை. எப்படிப்பட்ட வாசனையா இருக்குமா? அது சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். யார் மாறுனது? எப்போ? தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்காக சுகந்த வாசனையாக. தேவன் சொன்னார், இவர் ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒப்பு கொடு. உனாவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுன்னு கேட்கிறாரு. பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக ஒப்பு கொடு. ஒப்பு கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பலியை நாம் செலுத்துகிறோம்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இதுதான் ஆண்டவருக்கு மேன்மையான பலி. மேன்மையான பலியை நீ செலுத்த வேண்டும், நான் செலுத்த வேண்டும், நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம் நம்ம. நான் நிறைய ஜெபம் பண்றேன் பாஸ்டர். எப்படி ஒப்பு கொடுக்குறேன்? என் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைய சபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளையை தான் ஒப்பு கொடுக்கும், நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு பிள்ளை அறிக்கை செய்யட்டும், நான் எனக்காக நான் அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். உம்மை போல மாற்றுங்க. இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், நீங்க நினைக்கிறது மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும். என் ஆசை அல்ல, பரலோகத்தின் ஆசை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசை என்னில நிறைவேறும்படிக்கு என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறவங்க என்ன பலி? மேன்மையான பலி. இப்ப புரியுதுங்களா நம்ம என்ன பலி கொண்டு வந்திருக்கிறோம்ட்டு? நம்ம சித்தத்திற்கு தான் நம்ம இதுவரைக்கும் ஜபிச்சிருப்போம். தேவ சித்தத்திற்கு நம்ம ஜபித்தது உண்டா? வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அது ஆகட்டும் ஜபித்தது உண்டா? இல்ல. நான் ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருப்பேன், அந்த பிளான்காக ஜபிப்பேன். ஆண்டவரே, இந்த பிளான் சக்சஸ் ஆகணும். இது ஒப்பு கொடுத்தது அல்ல, இது மேன்மையான பலி அல்ல. பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையா காணிக்கையாக பலியாக மாறினாரோ, அப்படி நான் என்ன ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாக்கா அதுதான் சுகந்த வாசனையான பலியும் காணிக்கையும். அப்படி இல்லை, என் சித்தத்திற்கு நான் ஜெபம் பண்ணேன்னாக்கா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும், எனக்கு இந்த காரியம் ஆகணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், இதுக்காகத்தான் இதுதான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜபிக்கும் பொழுது என் சித்தத்திற்காக, நம்முடைய சித்தத்திற்காக ஜபிக்க போனா அது எப்பேற்பட்ட பலி?
அருவருப்பான பலி. சரியா சொன்னீங்க. எந்த காரியமா இருக்கட்டும், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒப்பு கொடுத்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால சகிக்க முடியல. இப்படி வேர்வை சிந்தி இப்படி வேர்வை எடுத்து போடுறாரு, அது தண்ணியா வந்துச்சா ரத்தமா மாறுது. கெத்செமனே தோட்டத்துல வேர்வை இப்படி எடுத்து போட்டாக்கா தண்ணியில அது ரத்தமா மாறிடுச்சு. அவ்வளவு பலவீனம், அவ்வளவு சோர்வு. அப்போ ஜெபிக்கிறார் பிதாவை பார்த்து, ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சாகர சமயத்தில் கூட ஒரு ஜெபம் பண்றாரு, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஜெபம் பண்ணும்போது கூட சீஷர்கள் வந்து கேட்பாங்க, எப்படி அப்பா நாங்க ஜெபம் பண்ணோம்? அப்ப ஜெபத்துல கூட கத்து கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறுவதாக பூமியிலும் நிறைவேறட்டும். எப்போ எந்த ஜெபம் பண்ணாலும் ஆண்டவராக இயேசுவின் ஜெபம் எப்படி இருக்குன்னா ஒப்பு கொடுத்தல் ஜெபம் தான். ஆண்டவரே, நீங்க என்ன செய்றீங்களோ, பிதாவை நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் நடக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கணும். பிதாவாகி தேவனே, நீங்க என்ன நடத்துங்க, ஏசையா நீங்க சொல்லுங்க, பேசுங்க, வசனத்தின் மூலம் என்கிட்ட பேசுங்க. ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். திரியேக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பலியா மாறுறோம்? சுகந்த வாசனைக்கான காணிக்கையாகவும் பலியாகவும் மாறுவோம். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கும்? அருவருப்பானது. ஐயோ அப்படின்வார். சுகந்த வாசனையாக மேன்மையுள்ள பலி உள்ள மாறணும்னு சொன்னா என்ன செய்யணுங்க? ஒப்பு கொடுக்கணும். என்னன்னா நடக்கட்டும் பிரதர், என்னன்னா இருக்கட்டும் சிஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் முழங்கால் போடும்போதே சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால், பிதாவாகிய தேவனே உம்முடைய சித்தமானால், எனக்கு நல்லா தான் தெரியுது, ஆனா உமக்கு சித்தமானா இது செய்யுங்க. ஒப்பு கொடுத்தோம்னாக்கா நம்ம காணிக்கை எப்படி இருக்கும்? சுகந்த வாசனை காணிக்கையாக பலியாக மாறும், மேன்மை உள்ள காணிக்கையாக மாறும். அதுல கடைசி பாகத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், இப்ப படிச்சது எபேசியர் 5:2. ஆமென். சுகந்த வாசனத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னாக்கா அந்த வசனத்தை கடைசி பாகம் சொல்லுது, ஒப்பு கொடுத்து நம்மிலே அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்வீர்கள். அன்பா நடந்துக்கிட்டோம்னாக்கா நம்முடைய பலி எப்படிப்பட்ட பலி? சுகந்த வாசனை பலியாகவும் காணிக்கையாகும், மேன்மை உள்ள பலியான. எப்படி நடக்கணும்? அன்பா நடந்துக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபம் ஒப்பு கொடுத்தாரா? என்ன ஆண்டவரே, பரலோகத்துல இருந்த என்னை கொண்டு போய் மனுஷனுக்காக சாவு சொல்லி கொடுத்துட்டு ஐயோ எனக்கு நான் பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஒப்பு கொடுத்தாரு, அன்பு கொண்டார். ஆண்டவரே நீங்க சொல்றபடியே செய்யற. சிலுவை பரியந்தம் தன்னை தாமே தாழ்த்தினார். எந்த நிலைமை வந்தாலும் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும்? அன்பு கூறணும். சூழ்நிலைகள் மாறும், கஷ்டம், வேதனை, தொந்தரவுகள். ஏன்னா கிறிஸ்துவர்கள் என்று நாம் வந்த பிறகு உங்களுக்கு உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இருக்கும். கணவன் மூலியமா, மனைவி மூலியமா, பிள்ளைங்க மூலியமா, பெற்றோர் மூலியமா, பக்கத்தில் வசிக்கிறவர்கள் மூலியமா, வேலை செய்கள் மூலியமா, வேலைக்கு வருவர்கள் மூலியமா, எதிர்பார்க்கிற சொந்த பந்தம் ரத்தம் அவங்க மூலியமெல்லாம் நமக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன்கோல், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு உறுதி கொடுக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், அன்பா வாழணும். நம்ம இடத்துல வெறுப்பா கோபமா நம்மளை சபிக்கிறவர்களா இருந்தா கூட அவங்க இடத்துல அன்பாய் பழக கற்றுக்கொள்வோம். அன்பா பழகும் பொழுது நம்முடைய காணிக்கை எப்படியா மாறும்? சுகந்த வாசனை பலியாகவும் காணிக்கையாகும், மேன்மை உள்ளதாய், நீதி உள்ளதாய். சங்கீதத்தில் வாசித்த 4ஆம் அதிகாரம் 5, நீதி உள்ள பலியா நம்முடைய பலி மாறும். இப்ப புரியுதுங்களா நம்முடைய பலி எப்படியா இருக்கிறதுன்ட்டு? இன்னொரு பலி பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர், மறுபடியுமா எபிரேயர், Hebrews 13th chapter. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம். எஸ், எபிரேயர்
13ஆம் அதிகாரம் 15 16ஆம் வசனம். By Hebrews, him, yes. therefore, let us offer the sacrifice of praise Let us sacrifice the sacrifice of praise to God, God continually. That is the fruit That of the our fruit lips, of our giving lips, thanks giving to thanks His to name. His name. பாப்பா நீங்க படிங்க, படிச்சீங்க, உங்களை விட்டுட்டோம் பாதியில. Therefore by him let us continually offer the sacrifice of praise to God, that is fruit of our lips, giving thanks to His name. தமிழ்ல படிக்க கேட்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15 13 15. படிங்க சிஸ்டர். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16 கூட படிச்சிடலாங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பலி? அதுதான் 15 16 படிச்சோம். இப்ப மறுபடியும் இப்படிப்பட்ட பலின்னு சொன்ன பிறகு இப்ப 15 படிக்கும்போது புரியும் நமக்கு. 15 படிங்க சிஸ்டர். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. எந்த பலியில பிரியமா இருக்கிறாரு? ஸ்தோத்திர பலியில பிரியமா இருக்கிறார். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுங்க? sacrifice of praise. Sacrifice of praise, the fruit of our lips, thanksgiving to His name. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தும் பொழுது அவர் பிரியமாயிருக்கிறார். இப்போ சரிதுங்களா? ஆராதனைக்கு வரும்போது நீங்க பலி கொண்டு வரீங்கன்னு சொன்னனே, கன்ஃபியூஸ் ஆனீங்க. எந்த பலி நம்ம எடுத்துட்டு வந்தோம்? கோழி கொண்டு வரல, புறா கொண்டு வரல, ஆடு கொண்டு வரல, மாடு கொண்டு வரல. வரும்போதெல்லாம் பலி கொண்டு வரீங்கன்னு சொன்னீங்களே பாஸ்டர், என்ன பலி? ஸ்தோத்திர பலி. எப்போ உள்ள வரீங்களோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ன்றீங்களோ, அது என்ன பலி? அது சோத்திர பலி. அந்த சோத்திர பலியில தேவன் பிரியப்படுகிறார். அது மகிமை உள்ள பலி, அது மேன்மை உள்ள பலி, அது நீதி உள்ள பலி. That is the righteous sacrifice. That is the more excellent sacrifice. இந்த பலியை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. இந்த பலி தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. முதல் காரியத்தை பார்த்தோம். ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியும் காணிக்கையுமா இருக்கிறது. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். உதடுகளின் ஸ்தோத்திர பலி அவர் பிரியப்படுகிறார். இதுக்கு தான் சொல்றோம், ஆராதனை நடத்தும் பொழுது உள்ள வந்தவன என்ன சொல்றாங்க? சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. சோத்திரம் பண்ணுகிற தம்பி, நீ ஆண்டவருக்கு என்ன செலுத்துகிற? பலி செலுத்துகிற. என்ன பலி செலுத்துகிற? மகிமையான பலியை செலுத்துகிற. தங்கச்சி, நீ எப்போ கைகளை உயர்த்தி சோத்திரம் 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 சொல்றியோ அப்ப தேவனுக்கு நீங்க என்ன செலுத்துகிறீங்க? பலி செலுத்துகிறீங்க. என்ன பலி செலுத்துகிறீங்க? மகிமை உள்ள பலி, நீதி உள்ள பலி, கர்த்தர் விரும்புகிற பலியை செலுத்துகிறீங்க. அவர் பலிகளில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆடை கொண்டு வந்து வெட்டுறதுலையும், மாடு கொண்டு வந்து வெட்டுறதுலையும், புறாக்களை அறுக்கிறதுலையும் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளில் பிரியப்படுகிற தேவன் அவர். எப்பெல்லாம் உங்களுக்கு ஜபத்துல ஜெயம் வேண்டுமோ, முழங்கால் போட்டு 2 கையை தூக்கிட்டு கதவை சாத்திட்டு அவர் கணக்குல சோதரம் 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 ஸ்தோத்திர பலி இட்டு கொண்டே இருந்தீங்கன்னாக்கா அவர் அதுல பிரியப்படுவார். அன்னைக்கெல்லாம் அவங்க ஏதாவது வேண்டும்னு சொன்னாக்கா, குடும்பத்துல சமாதானம் வேணும்னு சொன்னாக்கா, அவங்க செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் வேணும்னு சொன்னாக்கா பலிகளை செலுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பலி தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாயிட்டாரு. ஆனாலும் நம்முடைய பலிகளிலே பிரியப்படுகிறார். எந்த பலியில? ஒப்பு கொடுக்கும் பொழுது, அன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது இந்த பலி அவருக்கு ரொம்ப பிரியமானது. அந்த பலியில அவர் அப்படியே அந்த ஸ்மெல் கேட்டுட்டு, ஆஹா என்ன மாதிரி இந்த குழந்தை என்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிச்சு, எப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த சகோதரன் எப்படி ஒப்பு கொடுத்தாரு, இந்த சகோதரி எப்படி என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க, அங்க சகோதரி கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க, பிள்ளைங்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க, கணவர்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க. அந்த அன்பா நடந்துக்கிற விஷயமெல்லாம் அது சுகந்த வாசனை, காணிக்கையான பலி. அன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது நல்ல பலி ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்,
இப்போ என்ன பலி செலுத்துறோம்? ஸ்தோத்திர பலி. இதுக்கு தான் 1 மணி நேரம் சோதரம் 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 டைம் பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு சொன்னீங்களா எத்தனாயிரம் ஸ்தோத்திரம் வரும்? இவங்களுடைய ஃபேவரட் டைலாக் அது. யாரு வியாதிப்பட்டு இருக்கட்டும், யாருக்கு பிசாசு இருக்கட்டும், யாருக்கு எந்த ஜெயம் கிடைக்கட்டும், ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க. கதவை சாத்திக்கோ, முழங்காலில் நில்லு, சேரை சப்போர்ட் வை, முடியலையா உட்காந்துக்கிட்டோம். எப்படி எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு ஸ்தோத்திரத்தை முடிச்சிங்கன்னா எத்தனையாயிரம் கணக்கு வரும்? அது 7000 கணக்கு வரும். 7000 ஸ்தோத்திர பலியிட்டீங்கன்னு சொன்னாக்கா அது ஆண்டவருக்கு பிரியமான பலி. இப்போ படிக்கலாம் மறுபடியும். சரி, எபிரேயர் அதே வசனத்தை தான் 13, 15, 16 படிக்கலாம். 15 முதல்ல. ஆகையால் ஆமென், துதிக்கும் உதடுகளும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். யாருக்கு செலுத்துறோம் ஸ்தோத்திர பலி? தேவனுக்கு செலுத்துறோம். எப்ப பாரு பாஸ்டர் நம்ம கை தூக்கல, அந்த தம்பி ஓடி போட்டான். கையை தூக்கல சோத்திரம் பண்ணல, கையை தூக்கல சோத்திரம் பண்ணல. பாஸ்டமாக்காக அல்ல தம்பி, பாஸ்டமாக்காக அல்ல தங்கச்சி. கையை தூக்கிட்டு சோத்திரம் பண்றது யாருக்காக? தேவனுக்காக. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்பெல்லாம் கையை தூக்கி சோத்திரன்றியோ அது தேவனுக்கு மகிமை. அவர் பிரியப்படுகிறார். அது மகிமை உள்ள பலி, அது நீதி உள்ள பலி, அது பிரியமுள்ள பலி. இந்த பலியை செலுத்த நம்ம தயங்குறோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் படிக்கிறேனே, ஐயோ நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறதுனால படிக்கிறதுனால தேவனுக்கு மகிமை செலுத்துறதுல பலி செலுத்தல என்ன தடை பிரதர்? வீட்டுல இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடணும். அது தேவன் பிரியப்படுகிறார். பாடுறதுல பிரியப்படுகிறார், துதிக்கிறதுல பிரியப்படுகிறார், ஸ்தோத்திர பலியில பிரியப்படுகிறார். முதல்ல தேவனை பிரியப்படுத்திடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் வேணும். அப்பா எனக்கு சைக்கிள் வேணும், அப்பா எனக்கு சைக்கிள் வேணும், சண்டை போட்டுனே இருந்தாக்கா கேட்டுனே இருந்தாக்கா வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை. முதல்ல அப்பா சொல்கிற மாதிரி நடக்கணும், அப்பாவை பிரியப்படுத்திடணும், அம்மாவை பிரியப்படுத்திடணும். பெரிய பெரிய விஷயம் சைக்கிள் பற்றியெல்லாம் பேசாதீங்க, எதனா சின்னதாக சொல்லுங்கள். கிறிஸ்பி சிக்கன் வேணும், மசாலா பூரி வேணும், உடனே வேணும். இப்போல்லாம் மார்க்கெட் போய் சாப்பிட வேண்டியதில்லை, ஃபோன் போட்டிங்கன்னா வீட்டை வந்து சேர்ந்துடுது. வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, சரியாக படிக்கலை, மார்க் கம்மியாக இருந்துச்சு, வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை. அவங்க சொல்கிறது அந்த எல்லாம் ட்ரெஸ் டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்து வைங்க, அதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் செஞ்சுமா எல்லாத்தையும் செஞ்சுட்டோமா பிரியப்படுத்திடுறீங்க. இப்போ கேட்டவொடனே என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் கிராண்டட், போ ஆர்டர் பண்ணுவாங்க. செய்யாமல் போடும்போது வராது. அப்படி தான் இங்கே தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தில் பலி செலுத்திட்டுன்னு சொன்னால் உன் ஜபம், நீ கேட்குற காரியம், திருமணம், வேலை வாய்ப்பு, கடன் தொல்லை, பிரச்சனை, மந்திரம் எல்லாம் சாமல். முதல்ல பிரியப்படுத்த கத்துங்க, பலி செலுத்த கத்துங்க. பலி என்ன பலி? ஸ்தோத்திர பலி, பிரியமான பலி, சுகந்த வாசனை, காணிக்கை எல்லாம் அதுதான். காணிக்கை கொண்டு வர முடியலையா? சோதரம் 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 சோதரம், அதுதான் சுகந்த வாசனை, அதுதான் காணிக்கை. அதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஓகே, அப்படியே கீழே போயிடலாம், டைம் ஆகி போச்சு. 16ஆம் வசனத்துக்கு போயிடலாங்க. 13, 16. ஆமென். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளோ. அடுத்த பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே ஜீவிக்கிறார். என் சிந்தை அல்ல, என் பார்வை அல்ல, என் பேச்சு அல்ல, என் நடத்தை அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன், அதை தான் பார்க்குவேன், அதை தான் கேட்பேன். இனி சீரியல் அல்ல, சினிமா இல்ல, இனி சினிமா பாட்டு அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டுக்கு மாத்திரமே, வசனங்களுக்கு மாத்திரமே. ஏன்னா இனி நான் அல்ல, என்னை ஒப்பு கொடுத்துட்டோம்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது அன்பு கூறணும். மூணாவது பார்த்தோம் ஸ்தோத்திர பலியிடணும். நான்காவது ரொம்ப அழகா சொல்லுது, இப்ப படிங்க 16வது வசனத்தை. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல். வெரி குட் சிஸ்டர், தேங்க்யூ. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Do not forget to do good and to share. Was such sacrifices
God is well pleased. இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். 4வது இதுல தேவன் பிரியமா இருக்கிறான்னு சொல்லுது. ஏன்னா இது மகிமை உள்ள பலி, மேன்மை உள்ள பலி. என்ன பலி இது? நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறக்காதீங்க. இதுதான்பா பிரதர், இதுதான் பிரதர் சுகந்த பலி. இதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறாரு. போன வாரம் திடீர்னு சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. போகும்பொழுது இந்த வீட்டில் காயினுங்க 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். எப்பெல்லாம் ட்ரெயினுக்கு போகிறோமோ, பெங்களூர் போகும்போது கூட ஐயோ அந்த காயின் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயினில் வரவங்க போகிறவங்கலாம் காயப்பாங்க, கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன்கிட்ட ட்ரெயினில். இந்த முறை சென்னை போகும்போது என்ன பண்ண, அவ்வளோ காயின் தூக்கி பாக்கெட்டில் போட்டேன். வரவங்க போகிறவங்க சென்னை போகிற வரைக்கும் கொடுத்துட்டே வந்தேன் அந்த காயின்களை. என் கூட ஒருவர் எப்போனா கொஞ்சம் அப்படி ஜன்னல் எங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன்னா கூட என் ஃப்ரெண்டு வந்தார். அவர் சொல்லுவார், எப்பப்பா எழுந்துருப்பா பாக்கெட்டில் கை விடுப்பான்னுவார். ஏன்னா நான் காயின் எடு வந்துட்டாங்க. சென்னை போகிற வரைக்கும் செஞ்சோம். சொல்லக்கூடாது, ஆனால் கூட ஏன் சொல்கிறேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு இதில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா. இதில் தானம் தர்மம் பண்ணணும், நன்மை செய்யணும், ஒருத்தருக்கு நன்மை செய்யணும். சிஸ்டர் செந்தாமரம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு காரியத்தை பார்த்தேன். ராத்திரி ஆனால் அவங்களுக்கு 4 பேருக்கு செய்கிற சாப்பாட்டுக்கு பதிலாக 8 பேருக்கு செய்வாங்க. என்ன இவ்வளோ சாப்பாடு செஞ்சுன்னுக்கிறீங்கன்னா, ஆனால் அந்த அக்கா கொடுத்து அனுப்பணும், அந்த அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பணும், அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும், அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை. இது தானம் தர்மம். இந்த பலியில தேவன் பிரியமா இருக்கிறார். மறக்கக்கூடாது. எது மறக்கக்கூடாது? நன்மை செய்யறதுக்கு மறக்கக்கூடாது. எதனா நல்லது செய்யணும். கூப்பிட்டாங்களா கல்யாணத்துக்கு, போயிட்டு வரலாம். அவங்க எவ்வளோ போட்டாங்க பழைய லிஸ்டேடு? 50 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் எழுது. இல்லை நன்மை செய். உங்ககிட்ட இருக்கா 200 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, நன்மை செய். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ செய். அன்னைக்கு நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு கஷ்டத்தில், அவங்களுக்கு நன்மை செய். நன்மை செய்கிறதுனாலும் தானம் தர்மம் பண்ணுறதுனால இந்த பலியில தேவன் பிரியமா இருக்கிறார். இதுதான் பலி. இப்போ நீங்கள் வரும்போது வழியில் யாருன்னா பார்த்தீங்களா? சாப்பாடுங்க நம்ம டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். இன்றைக்கி வந்து பிரதர் நாகராஜ் சிஸ்டர் ஜாஸ்மின் அவங்க டிஃபன் கொடுத்துருக்காங்க. கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு, இந்த சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு மிச்சமானது காரில் கொண்டு போவோம். வழியில் யாராவது பார்த்தோம்னா டே நிற்க வேடா காரன் பையனை நிற்க வச்சு அந்த அம்மாவுக்கு 2 அந்த அப்பாவுக்கு 2 இந்த ஏழைங்க சாப்பிடுங்க. தானம் தர்மம் பண்ணுறது எப்படிப்பட்ட பலியா? தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஸோ நீங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் காயின் கொண்டு வாங்க, போகும்போதெல்லாம் காயின் வச்சுங்க, கொடுங்க. இதுதான் தேவன் விரும்புகிற பலி. ஓகே. ஸோ இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, நேரம் இல்லை. முடிஞ்சா அடுத்த ஒரு வாரத்தில் இதே கண்டினியூஷன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, அவன் தேவனுக்கு மகிமையான பலியை செலுத்தினான், துன்மார்க்கருடைய வழிகளோ அருவருப்பான பலி. எந்த பலி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? இனி நம்முடைய வாழ்க்கையில அவதூறு, ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. அது அருவருப்பான பலி. ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனுக்கு பலி இடுகிறான். எப்படிப்பட்ட பலி? சுகந்த வாசனை காணிக்கையும் பலியமா இருக்கிறது. நன்மை செய்கிறதுனால, தானம் தர்மம் செய்கிறதுனால சுகந்த வாசனையில் தேவன் பிரியமா இருக்கிறார். பலிகளை செலுத்துவோம். என்ன பலிகளை தெரிந்து கொண்டோம்? இந்த ஸ்தோத்திர பலிகளும் தான தர்மமும் நன்மை செய்கிறதும் நம்மை விட்டு எடுபடாமல் இருக்கட்டும். அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற மகிமையான பலி. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட